வெல்கம் டு உமன்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கும் நம்ம ஒரு சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் 3D எஃபெக்டில் இருக்கும். நான் ஆல்ரெடி நூல் சுற்றி வச்சுருக்கேன். சில்க் த்ரெட் ஃபுல்லாக பேங்கிள்ஸில் சுற்றி வச்சுட்டேன். சின்னதுலேயும் சுற்றிட்டேன், பெருசுலேயும் சுற்றிட்டேன். இது எப்படி உரமாக வச்சுக்கலாம். லாஸ்ட்டாக முடிக்கும் போது மட்டும் எப்படி முடிக்கிறேன்னு உங்களுக்கு காமிச்சிக்கிறேன். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் பெரிய அட்டை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அப்படின்னு. இல்லைனாலும் கொஞ்சம் தூரமாக இருக்கிற ஏதாவது ஒரு பொருளில் சுற்றி உங்கள் கையில் வச்சுக்கிட்டு அப்படியும் நீங்கள் சுற்றிக்கலாம். ஏன்னா நீளம் பத்தாது. அட்டை, ஸ்கேலு இந்த மாதிரி எதில் சுற்றினாலும் உங்களுக்கு பேங்கில் சுற்றி முடிக்கிற அளவுக்கு நீளம் பத்தாது. ஸோ அந்த மாதிரி தூரமாக ஏதாவது ஒரு பொருளை மாட்டி விட்டுட்டு மறுபடியும் நம்ம கை வரைக்கும் கொண்டு வந்து திருப்பி அதில் போய்ட்டு ஒரு சுற்றி இப்படி தூரமாக இருக்கிற பொருளில் நம்ம டேர்ன் பண்ணி கொண்டு வந்தோம்னா கொஞ்சம் நீளம் அதிகமாக கிடைக்கும். நம்மளுக்கும் பேங்கில் சுற்றி முடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி லைட்டாக டைட்டாக பிடிச்சிக்கிட்டு பட்டையாக நூல் இருக்கிற மாதிரிக்கு சுற்றிக்கிட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். மற்றபடி இதில் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. ஆல்ரெடி சொன்ன மாதிரி பட்டையாக இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரே இடத்துல மந்தமாக இருக்கிறது இல்லாமல் நீட்டாக வரும். க்ளூ வச்சு லைட்டாக இப்படி சாய்ச்ச மாதிரி வச்சுட்டு, அதாவது அடுத்த சுற்று போகிற மாதிரி வச்சோம் அப்படின்னாவே டைட்டாக த்ரெட்டில் பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம். முடிச்சாச்சு. இப்போ பெரிய பேங்கிள்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். க்ளூவை ரவுண்ட் ஷேப்பில் வச்சுக்கிறேன். இந்த கேப் நம்ம 3D எஃபெக்டில் மேலே வைப்போம் ஸ்டோனு, அதுக்காக ஃபிட்டிங் ஸ்டோனில் தான் வைக்க போகிறோம். திலகம் ஷேப்பில் ஃபிட்டிங் ஸ்டோனை ரவுண்டாக நான் வைக்க போகிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி ரவுண்டாக வைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஆப்போசிட் சைடில் வச்சுட்டே வந்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும். அப்படி வச்சிங்கன்னா ஒரு 8 தான் வைக்க முடியும். நான் இப்படி வைக்கிறப்ப ஒரு 9 வைக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு அந்த க்ளூ ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி சுற்றி வச்சுட்டு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் அதுக்கப்புறமா பண்ணிக்கலாம். ஏன்னா க்ளூ ட்ரை ஆகிற வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்குது. லைட்டாக சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், ஸ்டோன் லைட்டாக க்ராஸாக இருக்கிறது அதெல்லாம் இந்த மாதிரி நீடில் இருந்ததுன்னா நீடில் வச்சும் சரியாக கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது கரெக்டாக அந்த கார்னரில் நீங்கள் B7000 வச்சிங்க அப்படின்னா உடனே ட்ரை ஆயிரும். கரெக்ஷன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு டைம் இருக்காது. ஸோ அதனால் நான் நார்மல் க்ளூ வச்சுக்கிறேன். இப்போ அப்படியே உள்பக்கமாக பார்த்த மாதிரி லைட்டாக மேலே தூக்குன மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி இடிக்க வச்சுக்கலாம். பட் அது வாகு இருக்காது, நம்மளுக்கு கைக்கு வைக்கிறதா நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இதையும் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு சென்டரை கரெக்ட் பண்ணி விட்டுக்கணும். இப்போ அந்த குயிக் க்ளூ வச்சுக்கலாம். இந்த மாதிரி சின்ன ரவுண்ட் ஸ்டோன் வச்சுருக்கேன். இதுவும் ஃபிட்டிங் ஸ்டோன் தான். இது நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும். சேம் அந்த திலகம் ஷேப் ஃபிட்டிங் ஸ்டோனையும் நல்லா பிடிச்சிக்கும். ஸோ அதனால் சென்டரில் மட்டும் அது வச்சுருக்கேன். லைட்டாக க்ளூ பட்டுச்சுன்னா உடனே எடுத்துட்டிங்கன்னா வந்துடும். சேம் இதே மாதிரி ஆப்போசிட் சைடில் வச்சு 4 சைடு வைக்க போகிறோம். ஓகேவா? கொஞ்சம் தள்ளி, அதாவது இதோட ஆப்போசிட் சைட் பின்னாடி பக்கமாக வச்சுட்டு சைடில் இந்த மாதிரி ஃபுல்லாக 4 சைட்லையும் வச்சுருக்கேன். இதுக்கு இடையிலையும் நம்ம டிசைன்ஸ் பண்ண போகிறோம். நான் கொஞ்சம் பெரிய ஜர்தோசி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சென்டர்லேருந்து எடுத்தாலும் ஓகே. நான் க்ராஸாக எடுத்திருக்கேன். அது வரைக்கும் கொண்டு போயிட்டு
அந்த கார்னர் வரைக்கும் கொண்டு போயிட்டு கட் பண்ணிக்கலாம். எகெயின் சேம் இதே கிராஸ் 4 சைட்ஸும் இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஒரு சைடு வந்து கொஞ்சம் அதிகமாக கேப், இன்னொரு சைடு வந்து ஒரு அளவாக சின்ன கேப் மட்டும் விட்டால் போதும். ட்ரை ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக சில்க் த்ரெட்டில் வந்துட்டு க்ளூ தெரியாது. ஸோ தாராளமாக வச்சுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா சின்ன ஜர்தோசி எடுத்து சென்டரில் வந்துட்டு கொடி மாதிரி கூட போட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த கொடியில் வந்துட்டு இப்போ சென்டரில் நான் அதிகமாக கொஞ்சம் இடம் விட்டுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துல க்ளூ வச்சுட்டு அந்த ரவுண்ட் குட்டியாக நம்ம ஒரு ஃபிட்டிங் ஸ்டோன் வச்சோம்ல ஃப்ளாருக்கு சென்டரில், ஸோ அதே ஸ்டோன் வச்சு அதை சுற்றியும் வந்துட்டு க்ளூ வச்சுக்கலாம். ஒரு 5 பீடு வைக்கிற மாதிரிக்கு நான் பீட் தான் வைக்க போகிறேன். திலகம் ஷேப்பு இந்த மாதிரி பீட்ஸ் வச்சுக்கலாம். கையை கீழே கொடுத்து நம்ம கரெக்ட் பண்ணுறது எல்லாமே அந்த விரலை வச்சுட்டு பண்ணிக்கலாம். நமக்கு எது சௌகரியமோ அது மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ சேம் இதே மாதிரி தான் 4 சைட்ஸும் பண்ண போகிறோம். ஸோ ஒரு சைடு மட்டும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்னொரு சைடு இருக்கு இல்லையா, கொஞ்சம் சின்னதாக கேப், அங்கேயும் நம்ம லைட்டாக க்ளூ வச்சுட்டு ஒரு ஃப்ளார் மாதிரி சக்கரி இருக்குது. ஸோ அந்த சக்கரி வச்சுட்டு அதுக்கு மேலே ஜர்கான் ஸ்டோன், ஒயிட் கலர் ஜர்கான் ஸ்டோன் யூஸ் பண்ண போகிறோம். இதோட மேட்சிங் சாரியை வந்துட்டு நான் உங்களுக்கு தம்ப்நெயிலில் கொடுக்குறேன். ஸோ இங்கே எல்லாம் வந்துட்டு அந்த ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த பெரிய பேங்கிளோடைய டிசைன்ஸ் முடிஞ்சிச்சு. இதே மாதிரி 4 சைட்ஸும் முடிச்சிடணும். முடிச்சுட்டு நல்லா ட்ரை ஆக்கிடணும். நெக்ஸ்ட்டு வந்து அந்த சின்ன பேங்கிள்ஸ் இருக்கு இல்லையா, அதையும் காட்டுறேன். இது ட்ரை ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். ஃபுல்லாக முடிச்சாச்சு. இது இன்னும் ட்ரை ஆகலை. ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கேல் மாதிரி வச்சு டச் பண்ணாத அளவுக்கு கொஞ்சம் உயரமாக ஹேங் பண்ணி விட்டுறலாம். நெக்ஸ்ட்டு இந்த சின்ன பேங்கிள், சின்னதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு அந்த திலகம் ஷேப் ஸ்டோன்ஸ் இருக்கு இல்லையா, அதை தான் வைக்க போகிறோம். கொஞ்சம் அகலமாக அதிகமாக கொடுத்துக்கலாம். ஆப்போசிட் சைஸில் பார்க்குற மாதிரி வச்சுக்கலாம். சென்டரில் வந்துட்டு நம்ம அந்த குயிக் க்ளூ இருக்கு இல்லையா, அந்த குயிக் க்ளூ வச்சுட்டு அந்த குட்டி ஃபிட்டிங் ஸ்டோன் வச்சிடலாம். ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு போ மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ சேம் அப்படியே ஆப்போசிட்டில் திருப்பி அங்கே ஒரு ஸ்டோன்ஸ், சேம் அதே மாதிரி திலகம் ஸ்டோன்ஸ், சென்ட்ரலில் வந்துட்டு சின்ன ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ், அதே போ ஷேப். லைட்டாக நான் சொன்ன மாதிரி நீடில்ஸில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சேம் குயிக் க்ளூ வச்சுட்டு எகெயின் சின்ன ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ். இதே மாதிரி அடுத்தடுத்த ஆப்போசிட்ஸில் வைக்க போகிறோம். எப்படி அளக்கிறது அப்படின்னா, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேணாம். இது ரெண்டுக்கும் சென்டர் இங்கே, ஸோ அங்கே வச்சுட்டு அதுக்கு அப்படியே ஆப்போசிட் இந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சுக்கலாம். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ இந்த ரெண்டுக்கும் சென்டரில் ஃபிட்டிங் ஸ்டோன் வச்சுட்டு அதுக்கு 2 சைட்லேயும் நம்ம ஆல்ரெடி பெரிய பேங்கிளில் வச்சோம் இல்லையா திலகம் ஷேப்பில், அந்த பீட் தான் நம்ம வைக்க போகிறோம்.
ஸோ ஃபுல்லாக ஸ்டோனே வைக்காமல் அங்கங்கே பீடு வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த போ மாதிரி இருக்கிற டிசைனுக்கும் இந்த பீடோட டிசைனுக்கும் சென்டரில் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்க சேம் ஃபிட்டிங் ஸ்டோன் தான் வைக்க போகிறோம். கீழே இருக்கிற விரலில் அழுத்தி கொடுத்து எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம கீழே இருந்து எடுத்துகிட்டு வரும்போது மேலே மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கையை நம்ம வேணுங்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுக்கு நீடில்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன். ஸோ ஃபுல்லாக முடித்தாச்சு. முடித்ததுக்கப்புறம் ட்ரை ஆனதுக்கப்புறம் லுக் இப்படி தான் இருக்கும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இதோட சாரியை வந்துட்டு நான் உங்களுக்கு தம்ப்நெயிலில் கொடுக்குறேன். ஏன்னா அதோட ஃபோட்டோ தான் கிடச்சிது. ஸோ டக்குன்னு ஒரு ஃபோட்டோ தான் என்னால் எடுக்க முடிஞ்சிச்சு. சேம் டைம் வந்து உங்களுக்கு லாஸ்ட்டில் வந்து அந்த பிக்சரும் உங்களுக்கு வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ சேம் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் வந்துட்டு சும்மா ஜர்தோசி வச்சுருக்கேன். நீங்கள் கொடி மாதிரி போட்டுக்கிட்டாலும் ஓகே. இதே மாதிரி நிறைய டிசைன்ஸ் வந்து நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.